நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருத்தூதர் பவுல் கொலோசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெறுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளாகிய ஆண்டவருக்காக படைக்கப்பட்டன. இந்த அற்புதமான வரிகளை அறிந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர்தாமே அடைக்கலமும் கேடயமுமாயிருந்து தந்தையின் திருப்பாதத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். இன்று திருப்பாடல் 100 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறோம், அவருடைய திருப்பீடத்திலே அமர்ந்து அவரை துதிக்கிறோம், அல்லது நாம் செல்லும் இடங்களிலெல்லாம் அவரை நினைந்து மகிழ்ந்து பாடுகிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுகிறோமா என்று. இந்த நேரம் கூட அதிகாலை பொழுதில் அவர் திருமுன் அமர்ந்திருக்கிற நாம் அவரை மகிழ்ச்சியுடன் வழிபட்டு அவர் தரும் ஆற்றலில் நிறைந்திட மன்றாடி செபிப்போம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் திருமுன் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் வருகிற போது அவரும் மகிழ்ந்து நம்மை நிறை மகிழ்ச்சிக்குள்ளே அழைத்துச் செல்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை, நம்மை மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு உதவி செய்கிற அந்த நல்ல தெய்வத்திற்கு இன்று நன்றி கூறி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள்,
ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது, மனிதர்கள் அல்ல, உலக பொருட்கள் அல்ல, நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிற பண பலங்களோ அதிகார பலங்களோ அல்ல, மாறாக கடவுளாகிய ஆண்டவர் தாமே நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறவர் என்பதை அறிந்து அவரை நாம் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது பேரன்பு தலைமுறைதோறும் எங்களுக்காக அது நின்று செயலாற்றுகிறது. உமது பேரன்புக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் தொடர்ந்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் நாங்கள் உமது திருமுன் எந்நாளும் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவியருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை